ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நினச்சி கொண்டிருக்கிறது வந்து எங்களுடைய கையில் இருக்கிற அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய கையில் வந்து $100 இருக்குதுன்னு சொன்னால், அவங்க நினச்சி கொண்டிருக்கிற எங்கள்கிட்ட வந்து $100 விட கூட இருந்ததுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் $1000 $10,000 இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண ஏலும் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறேன். சரியா? இப்போ அதில் இருக்கிற ரிஸ்கையும் இதில் இருக்கிற ரிஸ்கையும் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து $100 ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் சொன்னால், இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க, உங்களோட கையில் வந்து $100 இருக்குது. இப்போ நீங்கள் $100 வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காயினை பை பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ $100 நீங்கள் பை பண்ணுறீங்க, அது வந்து 1% கீழே போகுது. அப்போ அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிற அமௌண்ட் வந்து $1. அந்த டைமுக்கு உங்களுக்கு $1 வந்து லாஸில் இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து பெருசாக அவங்களுடைய மைண்ட் வந்து அப்செட் ஆகாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பேனிக் செல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சரியா? அதே உங்களோட கையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $100,000 இருக்குது, $1,00,000 இருக்குது. இப்போ $1,00,000 இருக்கக்குள்ள நீங்கள் அந்த டைம் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், அந்த டைம் வந்து உங்களுடைய நீங்கள் $1,00,000 நீங்கள் பை பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வருது, 1% தான் கீழே வருது. இப்போ 1% கீழே வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நிறைய பேரோட சம்பளமே அந்த அமௌண்ட் தான் இருக்கும். 1% சொன்னால் $1,000. இப்போ $1,000 கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக பேனிக் ஆகுவீங்க, பேனிக் செல்லிங் நடக்கும். அந்த டைமுக்கு தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லி நடக்கும். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஒழுங்காக ட்ரேட் பண்ணாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ $100,000 நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷுவராக பேனிக் செல்லிங் நடக்கும். சரியா? அப்போ இதை எப்படி நாங்கள் அவாய்ட் பண்ணுறது? சரியா? அப்போ இதை எப்படி நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் வந்து கட்டாயமாக சின்ன அமௌண்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் $100 நீங்கள் மூவ் ஆகிறீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டில் இருந்து ஃப்ரம் பேசிக்கில் இருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தான் வருவீங்க. நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, பேனிக் செல் பண்ண மாட்டீங்க, சரியான செட்டப்பில் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த டைமுக்கு உங்களோட கையில் $1 million இருந்தாலும் நீங்கள் வந்து ரிஸ்க்கை ஷுவராக மேனேஜ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ உங்களோட கையில் வந்து $100,000 விடுங்களே, இப்போ ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி $10,000 சொன்னால் ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி 30 லட்சம் வரும். இப்போ 30 லட்சம் உங்களோட கையில் இருந்து நீங்கள் வந்து இப்போ மணியை கஷ்டப்பட்டு சேர்த்து நீங்கள் வந்து உள்ளுக்கு போட்டிங்கன்னு சொன்னால், இப்போ அந்த 30 லட்சம்டா $10,000. $10,000 மார்க்கெட் வந்து கீழே 1% கீழே வந்துச்சுன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து $100 வந்து லாஸ் ஆகும். $100 சொன்னால் 30,000. இப்போ இந்த காலத்தில் ஸ்ரீலங்கன் ருபீஸ்ட்டு சிலாக்களோட மந்த்லி சேலரியே இந்த $100 தான் அப்படின்னு சொன்னால் 30,000 தான் சிலாக்களோட மந்த்லி சேலரியே. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து $10,000 இருக்கக்குள்ள, இப்போ நீங்கள் $10,000 நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு வந்து பேனிக் செல்லிங் வந்து நிறைய நடக்கும், நிறைய லூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண கூட ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பட்டுச்சுன்னு சொன்னால் பெரிய அமௌண்ட் லூஸ் ஆகும். அது இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டே ஃபுல்லாக ப்ளோ ஆகிறதுக்கு, அக்கௌண்ட்டில் இந்த மணி ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் கூட இருக்குது. நீங்கள் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டு, அதுவும் பிகினராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட வேணும். சரி, அது வந்து முதலாவது சஜஷன். நீங்கள் பெரிய அமௌண்ட் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஷுவராக நீங்கள் வந்து லூஸ் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் வந்து ஷுவராக லூஸ் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு விஷயம், எங்களுக்கு வந்து இப்போ ஸ்மால் அக்கௌண்ட், இப்போ எங்களை வந்து கையில் வந்து சின்ன ஒரு அமௌண்ட் தான் இருக்குது, $100 தான் இருக்குது. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருந்து நாங்கள் மேலே வரக்குள்ள எங்களுடைய மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கும். ஸ்மால் ப்ராஃபிட்டபிள் தான் எங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கையில் வந்து $10,000 இருக்குது. இப்போ நீங்கள் $10,000 கஷ்டப்பட்டு சேர்த்து நீங்கள் கூட வந்து உள்ள போடுறீங்க. அப்போ இந்த $10,000 இருந்து சரியா நீங்கள் வந்து இப்போ $100 $10,000 வார வரைக்கும் $10,000 ஒரேடியாக கொண்டு வந்து போடுற வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? இப்போ $100 இருந்து அவர் $10,000 வாராருன்னு சொன்னால், அந்த $100 இருந்து அவர் $10,000 வரக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருப்பார் மார்க்கெட்டில். அவருடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார், ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணியிருப்பார், எல்லாம் இருந்து தான் அவர் வந்து அந்த லெவலுக்கு வந்திருப்பார். அப்போ அந்த லெவலுக்கு அவர் வந்ததுக்கு பின்னால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அவருடைய ரிஸ்க்கை ஒழுங்காக மேனேஜ் பண்ணி அவருக்கு வந்து அந்த $10,000 அவர் ஈஸியாக $100,000 ஆக்கிடுவார். சரியா? அதே நீங்கள் வந்து ஒரேடி நீங்கள் கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டிங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் ஒரே போட்டு சரியா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ $10,000 போட்டிங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த மந்த் வந்து எனக்கு இப்போ நான் வந்து 30 லட்சம் போட்டு இந்த மந்த் வந்து ஒரு 15 லட்சம் சரி எனக்கு வேணும், எனக்கு $5,000 சரி எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்ன சொன்னால், இப்போ நீங்கள் பிக் அமௌண்ட் போட்டிங்க, நீங்கள் பிக் அமௌண்ட் போட்டாங்கன்னு சொன்னால் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி போகும்னு சொன்னால், நான் இப்போ பிக் அமௌண்ட் போட்டிக்கிறேன், அந்த அமௌண்ட்டில் இருந்து எனக்கு வந்து ஒன் நைட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், ஒன் நைட் மில்லியனர்னு சொல்கிறேன், ஒரே நாளில் கோடீஸ்வரனாக பார்க்குறேன், அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ ஒரே நாளில் கோடீஸ்வரனாக பார்க்குறேன், அந்த மைண்ட் செட் வந்துடும். அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $10,000
இப்போ நீங்கள் $10,000 போட்டிங்க, அந்த $10,000 வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து உங்களுடைய டார்கெட் வந்து 2% வைக்கிறீங்க, $200 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. செகண்ட் ட்ரேடும் ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் தேர்ட் ட்ரேட் என்டர் பண்ணுவீங்க. தேர்ட் ட்ரேட் என்டர் பண்ணிக்கிட்ட தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான ட்ரெப் வந்து இருக்கும். சரியா? இப்போ பிக் அமௌண்ட்னு சொன்னால் பிக் அமௌண்ட் வந்து போடுறது வந்து ட்ரெப் தான். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ட்ரெப் தான். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் என்ட்ரி வந்து உங்களுடைய ட்ரெப்பாக இருக்கும். அப்போ அந்த தேர்ட் என்ட்ரியில் தான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தேர்ட் என்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு 5% கீழே போயிடுச்சு, 5% கீழே போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுத்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து இப்போ அந்த 5% நீங்கள் மொத்தம் எடுத்த ப்ராஃபிட் வந்து 4%, அதை விட கீழே போயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து மொத்தமாக $500 கீழே போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து பெனிக் செல்லில் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. $500 லொஸ்ட்டில் போக நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து உங்களுடைய அமௌண்ட்டில் இருந்து $100 வந்து உங்களுக்கு லொஸ்ட்டில் க்ளோஸ் ஆகும். நீங்கள் அதுக்கு பின்னால் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த லூஸ் ஆகின மணி நான் எப்படி சரி எனக்கு நான் ப்ராஃபிட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து இன்னும் லூஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வராது. ஓகே, அதே நீங்கள் $100 நீங்கள் மூவ் ஆகிறீங்கன்னு சொன்னால் $100 $10,000 நீங்கள் மூவ் ஆகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் சின்ன ப்ராஃபிட்லேருந்து தான் வந்திருப்பீங்க. $100 2% சொன்னால் $2 ப்ராஃபிட்லேருந்து தான் நீங்கள் $10,000 சொன்னால் $200 ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. சரியா? அப்போ சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சியாக மூவ் ஆகி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து இந்த $100 நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க ரிஸ்க், அதே ரிஸ்க்கை தான் இதுலேயும் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. அப்போ அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளும் பேனிக் செல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்பீங்க. எப்படின்னு சொன்னால் பெரிய அமௌண்ட்டில் சின்ன அமௌண்ட்டை போட்டு அதில் இருந்து நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து மார்க்கெட்டை நிறைய விஷயங்கள் படித்து நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஷுவராக நீங்கள் வந்து $10,000 உங்களோட கையில் தந்தேன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக அந்த ரிஸ்க்கை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. என்ன சொன்னால் உங்களோட கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் அது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த எல்லா ரிஸ்க்கையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் செய்வீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் மட்டும் தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வருவீங்க. எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறே வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்டு சொல்கிறது வந்து ட்ரேடிங்னு சொன்னால் ஓகே நாங்கள் இப்போ எங்கள் மணியை நாங்கள் உள்ளுக்கு போட்டோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ 1 வீக்கில் நான் பைக் வாங்குவேன், 1 மந்த்தில் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நினச்சி கொண்டிருக்கிறேன். ட்ரேடிங் சொல்கிறது அது இல்லை, அது வந்து ரியாலிட்டியே இல்லை. இப்போ நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாஸில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து $10 போடுவாங்க, $10 போட்டு ஒரே நாள் அவங்க வந்து 100 இல்லை $10,000 $1,00,000 அந்த மாதிரி அவங்க வந்து earn பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா காட்டுவாங்க. சோஷியல் மீடியாவில் காட்டுறது எல்லாமே உண்மை இல்லை. முதலாவது விஷயம், சோஷியல் மீடியா காட்டுறது வந்து உண்மை இல்லை. சோஷியல் மீடியாவில் காட்டுறது வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறது வந்து எக்ஸ்பிரஸ் ப்ரோக்கர் இருக்குது, அன்லிமிட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரெக்ஸ் ட்ரேடில் தான் அந்த வேலை பார்ப்பாங்க. இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடில் வந்து அன்லிமிட்டட் லெவரேஜ் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அதெல்லாம் வந்து யாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ அதில் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து 5 லோட்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் 5 லோட்ஸுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் வந்து சூறாக ப்ளூ ஆகிரும். அது வேறு. நீங்கள் பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அடிக்கலும். அது இல்லாமல் சின்ன அமௌண்ட் இருந்து வருவாங்க தெரியுமா? சரியா? அதில் 2 அக்கௌண்ட் வரும். ஒன்று வந்து நானோ அக்கௌண்ட் சொல்லி ஒன்று வரும், இன்னொன்று வரும் அன்லிமிட்டட் லெவரேஜ். அந்த அன்லிமிட்டட் லெவரேஜ்லாம் கொடுக்குறது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து அப்படி எக்ஸ்சேஞ்சஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, நான் இப்போ $10 நான் போட்டு இப்போ அவனை மாதிரி நான் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து $10 ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ளோ பண்ணுவீங்க. ரெண்டாவது என்ன செய்வீங்க? ரெண்டாவது அதே மாதிரி, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது அப்படின்னு 6 7 8 attempt 10 attempt 20 attempt போகல லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $200 நீங்கள் வந்து லூஸ் பண்ணிப்பீங்க. சரியா? அப்போ ட்ரேடிங் சொல்கிறது வந்து முக்கியமான விஷயம் விளங்கிக்கலாம். ட்ரேடிங் சொல்கிறது வந்து நீங்கள் இன்றைக்கே ட்ரேட் பண்ணி நாளைக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிறது இல்லை. ட்ரேடிங் சொல்கிறது வந்து உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் லூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணுவீங்களோ, நீங்கள் எப்படி பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஒன்று மேக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் சொல்கிறது. அப்போ ட்ரேடிங் சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு இன்றைக்கி மணியை போட்டு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு போகிறது இல்லை. ட்ரேடிங் வந்து பிஸ்னஸ் தான். அப்போ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, பிஸ்னஸில் நீங்கள் எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வருவீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் படிக்கணும், நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.